இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 21 அதிகாரம் 16 திருவசனம். ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் காசியா சபை புனிதர் ரீத்தா துறவியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே என்று மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? இயேசுவின் ஆசிர்வாதத்தினால் எப்போதும் அவரின் அடியார்களாகிய உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஏறெடுக்கின்றேன். சரி, அவமானங்களை நாம் கடந்து வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீர்கள், சாதித்து காட்ட வேண்டும். நீங்கள் நான் சாதிக்க வேண்டும் என்று டிசைட் பண்ணுங்கள். உங்களை ஏளனமா பார்த்தவர்கள் கண்முன்னே நிச்சயம் உங்களை இயேசு உயர்த்தி வைப்பார். எப்போதும் பொறுமையை இழந்து விடாதீர்கள். இயேசுவின் அன்பு எப்போதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டுமாம். அப்போது யாரையும் வெறுக்கவோ பழி வாங்கவோ உங்களால் முடியாது, மன்னிக்க முடியும். தீமை செய்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கும் மனம் நமக்குள் வரும். நாளை நீங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் நண்பர்களே. உங்கள் பிள்ளைகளும் கட்டாயம் வருவார்கள். அப்போது உங்களை ஏமாற்றியவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அதுவே இயேசு வாழ்ந்து காட்டிய வழி. அப்படித்தானே? சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? பவுல் தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்படுகிறார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அவர் அஞ்சாமல் தன் நம்பிக்கையை வெளிப்படையாக அறிவிக்கிறார். இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டே நான் விசாரிக்கப்படுகிறேன் என்று பவுல் துணிவோடு கூறுகிறார். இதனால் அங்கு பெரிய வாக்குவாதம் எழுகிறது. மக்கள் இரண்டாக பிரிகிறார்கள். சூழ்நிலைகள் ஆபத்தாக மாறுகிறது. ஆனால் அந்த இரவில் ஆண்டவர் இயேசு பவுலிடம் வந்து துணிவோடு இரும் பவுலே என்று ஆறுதல் அளிக்கிறாராம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இயேசுவுக்காக உண்மையாய் நிற்பவர்களுக்கு எதிர்ப்புகள் வரும். ஆனால் இயேசு அவர்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார். பவுலின் வாழ்க்கையில் சோதனை இருந்தது. ஆனாலும் இயேசுவின் திட்டமும் பாதுகாப்பும் கூட பவுலோடே இருந்தது, அவரை காப்பாற்றியது. நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மைக்காக நீங்கள் நிற்கும்போது சில நேரங்களில் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வரும். குடும்பத்திலும் வரும், வெளியிடத்திலும் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை, துணிவோடு இரு என் மகளே, என் மகனே என்பதுதான் அது. ஒரு மாணவனோ அல்லது ஏதாவது ஆபீஸில் வேலை செய்பவர்களோ லஞ்சம் வாங்காமல், காப்பி அடிக்காமல் நேர்மையாக வாழும்போது சிலர் அவர்களை பார்த்து பிழைக்க தெரியாதவன், பாசாக தெரியாதவன் என்று கேலி செய்யலாம். ஆனால் அவர்கள் உண்மையை விட்டுவிடாமல் வாழ்ந்தால் இறுதியில் அவர்களுடைய நேர்மையே அவர்களுக்கு மரியாதையையும் வெற்றியையும் பெற்று தரும் நண்பர்களே. அதுபோல வாழ்க்கையில் இயேசுவின் வழியில் நடப்பது எப்போதும் எளிதல்ல. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் தெரியுமா? புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிர்ப்பார்கள். ஏனென்றே தெரியாது, நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட நம்மை எதிர்ப்பார்கள். ஆனால் இயேசு நம்மோடு நிற்பார், நம்மை பலப்படுத்துவார். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காமல் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் நினையுங்கள். உங்களுக்குள் பெரிய தைரியம் பிறக்கும். உண்மைக்காக நிற்கும் உங்களை ஒருபோதும் இயேசு தனியாக விடமாட்டார். சோதனையின் நடுவிலும் இயேசுவின் குரல் உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பதால் துணிவுடன் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள்.
சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தம் சீடர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களின் வார்த்தையின் மூலம் நம்பிக்கை கொள்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறாராம். அதாவது நமக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். அவரின் முக்கியமான வேண்டுதல் என்ன தெரியுமா? இயேசுவின் ஆசையே நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் பிசாசு குடும்ப ஒற்றுமையை குலைக்க பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். பல நபர்களின் மூலம் குடும்பத்தை பிரிக்கிறான். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை சிதைப்பதற்காக பிசாசு பல வழிகளை குடும்பத்திற்குள் கொண்டு வருகிறான். இயேசுவின் அன்பில் ஒன்றுபட்ட வாழ்க்கை வாழ்வதே கிறிஸ்தவத்தின் அடையாளம். நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு குறை நிறைகளை பார்க்காமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் நண்பர்களே. இயேசு மீண்டும் ஒரு விஷயத்தை நமக்கு இன்று பேசுகிறார். நான் அவர்களுக்குள்ளும் அவர்கள் எனக்குள்ளும் இருப்பதால் என்று கூறுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இயேசு நமக்குள் இருக்கிறார், அதுபோல நாமும் இயேசுவுக்குள் ஜெபத்தில், ஜெபமாலையில், தனி ஜெபத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இதனால் இயேசு நம்மோடு நெருக்கமாக இணைந்திருக்க முடியும். இயேசு நம்மோடு நம் குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கும்போது பிசாசால் எந்த ஒரு சோதனையையும் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு இழப்பையும் கொண்டு வர முடியாது. ஒற்றுமை என்பது வெறும் எல்லாரும் ஒன்றாக வாழ்வது அல்ல. ஒரே வீட்டில் இருப்போம், ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு போனை வைத்துக்கொண்டு படுத்திருப்போம். அது அல்ல ஒற்றுமை. கூடி ஜெபிக்க வேண்டும், கூடி உண்ண வேண்டும், ஒன்றாக வெளியில் சென்று வர வேண்டும், ஒன்றாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். மன்னிப்பில், அன்பில், தாழ்மையில், புரிந்து கொள்ளுதலில்தான் ஒரு குடும்பத்தின் ஐக்கியமும் சந்தோஷமும் இருக்கிறது நண்பர்களே. ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்போடு புரிந்து கொண்டு நாம் வாழும்போது அந்த வீடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜெப சத்தம், பாடல் சத்தம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் அங்கே சண்டை, ஈகோ, பிரிவு வந்தால் அந்த வீட்டில் முதலாவது தடுக்கப்படுவது ஜெபம்தான். ஜெபம் நின்று விட்டாலே ஆசீர்வாதங்கள் தடைபட்டு விடும். உடல் நலத்தில் நமக்கு குறைவு ஏற்படும். நாம் அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஒற்றுமை இருக்கும் இடத்தில் இயேசுவின் அன்பு வெளிப்படும். அன்பு மனிதர்களை இணைக்கும், அகந்தை மனிதர்களை பிரித்து போடும் நண்பர்களே. இயேசுவோடு இணைந்த இதயம் மனிதர்களோடும் இணைந்து வாழ கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை பாருங்கள், எவ்வளவு விட்டு கொடுத்து வாழ்ந்தார், எவ்வளவு அடிகளை சுமந்தார், தன் உயிரையே கொடுத்தார். நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சற்றே நாம் விட்டு கொடுத்து போவதால் நாம் ஒரு இன்ச்சு கூட குறைந்து போக மாட்டோம். மாறாக இயேசு நம்மை பல மடங்கு ஆசிர்வதிப்பார். அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழும் வாழ்க்கைத்தான் இயேசுவிற்கு பிடித்த வாழ்க்கை நண்பர்களே. சரி, நாம் என்று செவிக்கலாமா? திருப்பாடல் வழி செவிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? இன்றைய திருப்பாடல் என்ன சொல்லுகிறது? என் உயிரே ஆண்டவர் இயேசுவை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது பெயரை ஏற்றி போற்றிடு. என் உயிரே, என் ஆன்மாவே, என் உடலே, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை படைத்து வாழ்வு தந்து நடத்துகிற இயேசுவை துதிக்க மறக்காதே. இயேசு தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்றதாம். எவ்வளவு தூரம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் அவ்வளவு அன்பு இயேசு நம் மீது கொண்டிருக்கின்றாராம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பை சொந்தமாக்கி கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே, உமக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா. அதற்கு எங்களுக்கு நல்ல மனதை, விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை, பொறுமையை, தாழ்மையை தாரும் இயேசுவே. மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றி விட்டாராம். நாம் எவ்வளவுதான் பாவங்களை முற்காலத்தில் செய்திருந்தாலும், இளமை காலத்தில் செய்திருந்தாலும், அந்த பாவத்திற்கு எல்லாம் ஒரு நாள் நாம் அழுது மன்னிப்பு கேட்ட பிறகு இயேசு அதை ஏற்றுக்கொண்டு நம் பாவத்தை விலக்கி போட்டு விட்டாராம். இனி அவரது கண்முன்னே நாம் பாவிகள் அல்ல. அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வேண்டாம். இனி நாம் பரிசுத்தர். பரிசுத்தமாய் நாம் ஜெபிக்கும் ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும் நண்பர்களே. ஆண்டவர் இயேசு தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது.
அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். இயேசுவே, வான தூதர்களைப் போல உமது சொற்படி கேட்டு நாங்களும் நடக்க எங்களுக்கு அருள்தார். உமது சொற்படி கேட்டு நடக்கும் பிள்ளைகளின் வேண்டுதலை ஒருதாலும் நீர் மறுதளிப்பதில்லை. உடனே கேட்டு பதிலளிக்கிறீர் என்று விசுவசிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைத்து இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.